2023ஆம் ஆண்டு FWC 5th டைம் பேப்பர் அப்ளைட் பாடுற ஸ்ட்ரக்சர்ட முதலாவது கேள்விதான் இது. முறையே KM, 30M திரிவுகளை உடைய P, Q ஆகிய துணிக்கைகள் ஓர் ஒப்பமான கிடைமேசை மீது ஒரு நேர்கோட்டின் வழியே ஒரே திசையில் இயங்கி ஒன்றுடன் ஒன்று நேரடியாக மோதுகின்றன. மோதலுக்கு சற்று முன் Qவின் கதி 2U ஆகவும் மோதலுக்கு சற்று பின் Pயின் திசை புறமாற்றப்படுவதுடன் அதன் கதி 2U ஆகவும் Qவின் கதி 4U ஆகவும் உள்ளது. மோதலால் ஏற்படும் இயக்க சக்தி இழப்பு 60 MU வர்க்கம் எனில் K = 5 என காட்டுக. சரியா? அவர் சொன்ன தரவுகளை முதலாவது ஒரு படமா நம்மட இலகுக்காக வேண்டி கீறிக்கொள்வோம். அப்போ மோதலுக்கு முன் என்ன நடக்குதுன்னு எழுதி கொள்வோம். மோதலுக்கு முன். சரியா? மோதலுக்கு முன் ஒரே திசையில இயங்கி மோதல் நடக்குது. அப்ப P இங்க இருக்கிறாரு, Q இங்க இருக்கிறார். எடுப்புமே Q வந்துகிட்டு 2U கதியோட இயங்குறாரு. அது தரவு. பீட கதி தரல, ஒரே திசையில இயங்கி மோதுறதுக்காக வேண்டி அதே திசையை போட்டு அவர கதிட பருமன் நான் வீண்டு சொல்றேன். சரியா? மோதல் நடக்கணும்னு சொன்னா கட்டாயம் V பெரிது 2U இருக்கணும். V = 2U இருந்தா கூட மோதல் நடக்காது. அது ஜெனரல் நாலேஜ். கட்டாயம் பின்னுக்கு வர்ற கதி பெருசா இருந்தா தான் முன்னுக்கு ஓடுறவரை நம்மளால பிடிக்க முடியும். அதனால கட்டாயம் V பெரிது 2U இருக்கணும். இப்போ மோதிர கணத்தை பார்ப்போம். மோதும் கணத்தில் என்ன நடக்கும்? இப்போ P வந்துட்டு Q வந்துட்டு மோதுறாரு. சரியா? Q வந்துட்டு மோதுறாரு. P திணிவு என்ன? KM. Q திணிவு என்ன? 30M. இப்போ மோதிர கணத்துல ஒவ்வொரு திணிவும் ஒன்றின் மீது ஒன்று ஒரு கணத்தாக்கு கொடுக்கும். இப்ப P-ஆல Q மீது வழங்கப்பட்ட கணத்தாக்கு 5 சொன்னா அதே பருமனுள்ள கணத்தாக்கு Q-ஆல P மீது வழங்கப்பட்டிருக்கும். 2ஐயும் 5 சொல்லிக் கொள்வோம். மோதலுக்கு பின் கதிகளை பத்தி என்ன சொல்றாரு? மோதலுக்கு பின் பீட திசை இயங்குற திசை புறமாற்றப்பட்டுட்டு இந்த திசையில மாறி இயங்குறாரு. இப்ப 2U கதியோட 2U என்கிற கதியோட P இயங்குறாரு. அதே மாதிரி Q என்ன செய்யறாரு? தொடர்ந்து அதே திசையில பயணிக்கிறாரு. ஆனா அவரோட கதி இப்ப 4U அதிகரிச்சுட்டு அவர் சொன்ன மொத்த தரவைய படமா குறிச்சாச்சு. நம்முடைய இலகுக்காண்டி படமா குறிச்சிருக்கிறோம். சரியா? இப்போ முதலாவது ஐடியா என்னன்னு சொன்னா, இப்போ இந்த கணத்தாக்கட பருமனை நம்மளால கண்டுபிடிக்க இயலும். ஏன்? Qட இறுதி வேகமும் தெரியும், இறுதி கதியும் தெரியும், ஆரம்ப கதியும் தெரியும். அதாவது மறைமுகமா நம்மளுக்கு வேகமே தெரியும். அப்போ இறுதி வேகம், ஆரம்ப வேகம் தெரியும், அவர திணிவும் தெரியும் சொன்னா உந்த மாற்றத்தை நம்மளால கண்டுபிடிக்க இயலும். கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். அப்போ I = ΔMV. I = உந்த மாற்றம். அப்போ இதை நம்ம Qக்கு பாவிச்சோம்னு சொன்னா ஐட பருமன் என்ன வராது கண்டுபிடிப்போம். கணத்தாக்குற பருமன் என்னன்னு கண்டுபிடிப்போம். சமன் திணிவு என்ன? Qட திணிவு 30M இன்டு இறுதி வேகம் என்ன? 4U. இந்த திசையில இருக்கிறாரு 4U மைனஸ் ஆரம்ப வேகம் என்ன? அதே திசையில 2U. அப்போ 4Uல இருந்து 2U போனுச்சுன்னு சொன்னா 2U. அப்போ I = 60MU. அப்போ Q உணர்ற கணத்தாக்க 60 MUண்டா இதே அளவு பருமனுள்ள கணத்தாக்கத்தான் யாரு உணர்ந்திருப்பாரு? Pயும் உணர்ந்திருப்பாரு. Pயும் அதே பருமனுள்ள கணத்தாக்கத்தான் உணர்ந்திருப்பாரு. அப்போ Pக்கு I = ΔMV சமன்பாட்டை பாவிச்சிங்கன்னு சொன்னா I = Pட திணிவு என்ன? KM. இறுதி கதி, இறுதி வேகம் இந்த திசையில் இருக்கிறாரு, திசை புறமாற்றப்பட்டுட்டு. அப்போ இது 2U மைனஸ் ஆரம்ப கதி இந்த திசையில் இருக்கிறாரு. அப்ப ஆரம்ப வேகம் இது மைனஸ். ஓகே. அப்ப KM I = KM 2U. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த திசையை புறமாற்றன்னு சொன்னா இந்த சை என்ன ஆகிடும்? பிளஸ் ஆகிடும். 2U plus V வருவாரு. KM 2U plus V. சரியா? இப்போ இது சமன் யாரா இருப்பாரு? பருமன்களை மட்டும் கருதணும்னு சொன்னா இது சமன் யாரா இருப்பாரு? KM 2U plus V யாரா இருப்பாரு? 60 MU இருப்பாரு. இங்கேயும் M இருக்கிறாரு, இங்கேயும் M இருக்கிறாரு. கேன்சல் பண்ணிக்கொள்ள இயலும். அப்போ K into 2U plus V சமன் நம்மளுக்கு யாரு?
60u. சரியா? இதுதான் நமக்கு தேவையான முதலாவது தொடர்பு. k into 2u plus v சமன் 60u என்று சொல்லி நிறுவி இருக்கிறோம். சரியா? ஓகே, அப்போ நம்ம நிறுவலை இங்க நிறுவிக்கொள்வோம். k into 2u plus v சமன்னா யாரு? 60u. சமன்பாடு 1. அடுத்து இயக்க சக்தி இழப்ப பத்தி கதைக்கிறாரு. அப்போ கைனடிக் எனர்ஜி லாஸ். ஓகே, நம்மளுக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜி லாஸ் சமன்பாடா எழுத போறோம்னு சொன்னா ஆரம்ப இயக்க சக்தி மைனஸ் இறுதி இயக்க சக்தி. அப்போ KE லாஸ், KE லாஸ் அவர் சமன் யாரா இருப்பாரு? KE இனிஷியல். ஓகே, KE இனிஷியல் மைனஸ் KE ஃபைனல். KE ஃபைனல். ஓகே, KE லாஸ் சக்தி இழப்பு அவர் சொல்லிட்டாரு 60 mu வர்க்கம். ஓகே, ஆரம்ப இயக்க சக்தி 2 திணிவுகள் இருக்கிறாரு. 2 திணிவுகள் ஆரம்ப இயக்க சக்தியும் எழுதுவோம். பீக் எழுதணும்னு சொன்னா half km v வர்க்கம் சக கியூட ஆரம்ப இயக்க சக்தி என்ன? half 30m 2u முழுவதின் வர்க்கம் மைனஸ் KE ஃபைனல் இறுதி இயக்க சக்தி திணிவுகள் பீட இறுதி இயக்க சக்தி என்ன? half km 2u முழுவதின் வர்க்கம் சக கியூட இறுதி இயக்க சக்தி என்ன? half 30m 4u முழுவதின் வர்க்கம். சரியா? எல்லா பக்கமும் half half இருக்கிறாரு. அப்போ எல்லா பக்கமும் 2ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா எல்லா பக்கமும் 2ஆல பெருக்கும். அதே மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிற எம்மையும் கேன்சல் பண்ணிக்கொள்ளும். முதலாவதா கேன்சல் பண்ணிக்கல. அப்போ இப்போ 2ஆல எல்லா பக்கமும் பெருக்கினீங்கன்னு சொன்னா 120u வர்க்கம் சமன் k. ஓகே, k பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா இவர்லையும் k பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா k v வர்க்கம் மைனஸ் 4u வர்க்கம். ஓகே, மைனஸ் 4u வர்க்கம் சக 30 பொதுவா எடுப்போம். 30 இங்கேயும் 30 பொதுவா எடுக்கிறான். 30 4u வர்க்கம் மைனஸ் இங்க யார் வரப்போறாரு? 4uவின் வர்க்கம் 16u வர்க்கம் மைனஸ் 16u வர்க்கம். ஓகே, அப்போ 120u வர்க்கம் சமன் k இன்டு v வர்க்கம் மைனஸ் 4u வர்க்கம் சய 4u வர்க்கம் மைனஸ் 16u வர்க்கம்னு சொன்னா அது மைனஸ் 12u வர்க்கம். மைனஸ் 12 தர 30 மைனஸ் 360u வர்க்கம். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும் k இன்டு v வர்க்கம் மைனஸ் 4u வர்க்கம் சமன் யாரு? இந்த மைனஸ் 360 அங்கால வந்துச்சுண்டா பிளஸ் 360 பிளஸ் 360 பிளஸ் 120 480u வர்க்கம். 480u வர்க்கம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க v வர்க்கம் மைனஸ் 4u வர்க்கம் இருக்கிறாரு. இவர் யாருமா இருக்கிறாரு? a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் மாதிரி இருக்கிறாருன்னா அப்போ k இன்டு v பிளஸ் 2u இன்டு v மைனஸ் 2u சமன் யாரு? 480u வர்க்கம். 480u வர்க்கம். சரியா? நம்மளுக்கு தெரியும் k இன்டு 2u பிளஸ் v யாரு நிறுவிட்டோம்? 60u நிறுவிட்டோம். அப்போ இங்கால பக்கம் 60u சொல்லி வர கருத இயலும். 60u சொன்னா இங்காலையும் 60u நம்ம கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னு சொன்னா இங்கால பக்கம் 8u மிஞ்சுவாரு. அப்போ v மைனஸ் 2u சமன் 8u. அப்ப v சமன் யாரு? 10u. v சமன் 10u. சரியா? v சமன் 10u சொன்னா முதலாவது நம்ம நிறுவல்ல வந்துகிட்டு முதலாவது நம்ம சமன்பாடு நிறுவல் அதுல வந்து v சமன் 10uங்கிறத பிரதியிட்டீங்கன்னு சொன்னா 2u பிளஸ் 10u 12u. 12u இன்டு k சமன் யாரு? 60u. அப்போ uவும் கேன்சல். 12ல 60ல 12 எத்தனை முறை இருக்கிறாரு? 5 முறை இருக்கிறாரு. அப்போ k சமன் 5. k சமன் 5. இதுதான் அவரு நிறுவ சொன்னது. k சமன் 5. சோ இதே மாதிரி பல கேள்விகளை மிக தெளிவாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி கத்துக்கொள்ளணும்னு சொன்னா என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்க.
செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.